கர்த்தருடைய தூதுக்காக நாங்கள் சங்கீதம் 139 23 24 தயவு செய்து வாசிப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ மனுஷனாகிய தாவீதின் ஜெபம் அருமையானவர்களே நம்முடைய ஜெபமாக மாற வேண்டும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆம் அருமையானவர்களே, ஒரு அருமையான ஒரு ஜெபம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாவானவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டு நித்திய வாழ்வை நாம் சிந்திக்க முடியுமா? முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்பி நாங்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள்தான். கர்த்தருடைய சபையிலே ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள்தான். தவறாமல் தசமபாகம் காணிக்கைகளை எல்லாம் உற்சாகமாக கொடுக்கிறோம். ஓடி ஓடி ஊழியம் செய்கிறோம். மனுஷர் முன்பாக நற்சாட்சியம் பெற்றிருக்கிறோம். எல்லாம் நல்லது அருமையானவர்களே. ஆனால் வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆம் அருமையானவர்களே, வேதனை உண்டாக்கும் வழி, அவருக்கு வேதனையை உண்டாக்குற வழி நம்முடைய இருதயத்திலே உண்டாயிருப்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே படுகிற பிரியாசங்கள், அவருக்காக படுகிற பிரியாசங்கள் அனைத்தும் வீண். அருமையானவர்களே, ஆகவே தேவனை வேதனைப்படுத்தும் வழிகள் நம்மிடம் உண்டா, அவை என்ன என்பதை கர்த்தர் இயேசுவின் பாதத்தண்டையிலே அமர்ந்திருந்து நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் அவருடைய சபையாகிய அவருடைய பாதத்தண்டை ஆகிய சபையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் அமர்ந்திருந்து நாங்கள் இதை கற்றுக்கொள்ளுவோம். வாசிப்போம். ஏசாயா 43 24 வசனம். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நிணத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நாம் எவ்வளத்தை தான் நாம் அவருக்கு செய்தாலும் அருமையானவர்களே, உங்களுடைய அக்கிரமங்களினாலே நாம் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அக்கிரமம் என்ன என்று பார்க்கும் பொழுது கவனியுங்க. தேவ சித்தப்படி செய்யாத நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஊழியங்கள் அனைத்துமே கர்த்தருடைய பார்வையிலே அக்கிரம செய்கையாயிருக்கிறது. அருமையானவர்களே, தேவ சித்தப்படி செய்கிற ஊழியங்கள்,
தேவ சித்தப்படி நம்முடைய ஜீவியம் நடத்தும். நம்முடைய ஜீவியம் தேவ சித்தத்தை மீறி பாருங்க இணைந்து கொள்ளுகின்ற திருமண வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலே அக்கிரம செய்கையாயிருக்கிறது. இவ்விதமான ஒரு திருமணத்தை நிறைவேற்றி வைக்கும் ஊழியக்காரனுடைய செய்கையும் தேவனுடைய பார்வையிலே அக்கிரம செய்கையாயிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் முன்பு இவைகளையெல்லாம் விளக்கமாக கற்றிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது விஷயங்களை நாம் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு போகிறேன். பாருங்கள், அந்நிய நுகத்திலே அபவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுதல். உதாரணமாக, தொழில் ரீதியிலே நாங்கள் ஒரு பார்ட்னராக அபவிசுவாசிகளோடு இணைந்து கொள்ளுதல் தேவனுடைய பார்வையிலே அக்கிரம செய்கையாய் இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய இருதயத்தை நாம் வேதனைப்படுத்தாதபடி நாம் இந்த அக்கிரம செய்கைகளில் இருந்து நாம் நம்மை விடுதலையாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே நம்மை நாளாந்தம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஏசாயா 1 அதிகாரத்திலே 13 14 தயவு செய்து வாசியுங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஆம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவர் தன்னுடைய இதயத்தின் வேதனையை வெளிப்படுத்துகிறார். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் கூடுகின்ற உபவாச கூட்டங்கள் பொதுப்படையாக நாங்கள் தெரிந்த காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கூடும் உபவாச கூட்டங்கள், விழிப்பு ஆராதனை, இன்னுமாக சபை கூடுதல் அனைத்தும் தேவ சித்தத்தின்படி நடைபெறுகிறதா? இதுதான் முக்கியம். உதாரணமாக, இவ்விதமான கூடுகைகள் அதனுடைய நோக்கம் என்ன இருக்கிறது? இன்றைக்கு பெரும்பாலான இடங்களிலே அவதானித்திருக்கிறோம். அங்க கூடுகின்ற நோக்கம் காணிக்கைகளை கொண்டதாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்திலே இத்தனை பேர் வருகிறார்கள், ஆகவே அவரிடத்திலே காணிக்கைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கூடுகைகளை கூடுகிறார்கள். ஒரு தடவை இங்கே ஒரு ஊழியக்காரன் இந்தியாவிலே இருந்து இங்கே அவர்கள் எடுத்து ஊழியம் செய்ய பயன்படுத்த திட்டமிடுகிறார்கள். அங்கே திட்டமிடும் பொழுது அங்கே அவருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதிலே அந்த காரியங்களிலே ஒரு முரண்பாடுகள் வந்து கொண்டது. ஒருவர் சொல்றார், இல்லை அவருக்கு இவ்வளவு கொடுக்க வேணும். அவர் சொல்றார், இல்லை இதெல்லாம் கணக்கு, இவ்வளவு கொடுத்தால் போதும், ஏன் இவ்வளவு, நாங்கள் இல்லை எங்களிடத்திலே இல்லை, நாங்கள் இருக்கிறது இவ்வளவு, இதை நாங்கள் இவ்வளத்திலே கொடுப்போம் என்றெல்லாம் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சொல்லுகிறார், அப்படியல்ல, அவருக்கு இவ்வளவாய் நிறைய கொடுக்க வேண்டும். அவர் இங்கே மினைக்கட்டு வருவதை விட அவர் இந்தியாவிலே ஒரு உபவாச கூட்டம் நடத்தினார் என்றால் இதைவிட பல மடங்கு பணத்தை அவர் பெற்றுக் கொள்வார். பாருங்கள், இதனுடைய நோக்கம் என்ன? பணம். பின்ன ஒரு வியாபாரமாக்கி கொள்ளுகிறார்கள் ஊழியங்களை. இது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாயிருக்கிறது. அருமையானவர்கள், அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. இவ்விதமான கூடுகைகள் எல்லாம் இன்றைக்கு காணிக்கைகளை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பணம் சேர்ப்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. ஒரு சபையில்
விசுவாசி என்னோடு பேசும் பொழுது, பாஸ்டர், எங்களுடைய சபையிலே உபவாசம் கூட்டங்கள் வைப்பார்கள். அந்த உபவாச கூடுகைகள் எல்லாம் கூடும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு நேரம் காணிக்கை எடுக்கிற நேரம் வருமா, அதற்கென்று காணிக்கை எடுப்பதற்கு நேரம் குறித்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் பாஸ்டர் சொல்லுவாராம், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய உணவை வெறுத்து உணவை ஒருத்து நீங்கள் இந்த உபவாசத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அந்த உணவை வெறுத்த அந்த உணவின் பெறுமதியை, அந்த பணத்தை இன்றைக்கு காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்துங்கள் என்று சொல்லுவாராம். கவனிங்க. பின்ன நோக்கம் என்ன? இந்த உபவாச கூட்டம் நடத்துற நோக்கம் பணம் சேர்க்குதல். அருமையானவர்களே, மேலும் பாருங்கள், மனுஷர் காண வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் அந்த ஊழியங்கள் நடைபெறும். பணம், அதாவது மனுஷர் காண வேண்டும் என்று காணிக்கை கொடுப்பார்கள், மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி ஊழியங்களை செய்வார்கள். துதி வழி நடத்துதல் எல்லாம் மனுஷர் காண வேண்டும், சிறப்பாக இருக்கணும் என்று சொல்லி செய்வார்கள். மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லித்தான் தங்களுடைய ஊழியங்களை அவர்கள் செய்வதிலே ஆர்வமாயிருப்பார்கள். எதுவும் மனுஷர் காண வேண்டும், தங்களை மெச்ச வேண்டும், தங்களை புகழ வேண்டும் என்ற அந்த நோக்கம் அவர்களிலே இருக்கும். பாருங்கள் பாருங்கள், பெரிய போஸ்டர்கள் அடிப்பாங்க பாருங்க, நீங்க எல்லாரும் அவதானிச்சிருப்பீங்க. அதிலே படங்கள் எல்லாம் போட்டு, அவருடைய ஊழியக்காரருடைய படங்கள் எல்லாம் போட்டு, அவர் வல்லமையாக பாவிக்கப்படுகிற இந்த ஊழியக்காரன், உலகம் முழுவதும் வல்லமையாக பயன்படுத்துகிற தேவன் பயன்படுத்துகிற ஊழியக்காரன் என்று சொல்லி அங்கே விளம்பரம் போட்டு, ஆவியின் நிறைவோடு அவர் உங்களுக்காக ஜெபிக்க வர இருக்கிறார், அபிஷேகத்தோடு உங்களுக்கு ஜெபிக்க வருகிறார் என்று விளம்பரம் செய்வார்கள். அந்த விளம்பரம் செய்துதான் அந்த உபவாச கூட்டங்களோ சரி அல்லது ஜெப கூடுகைகள் அவைகள் எல்லாம் நடத்துவார்கள். மட்டுமல்ல, விளம்பரத்துக்காக அந்த மீடியாக்கள் எடுத்து அந்த நடைபெறுகிற அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் விளம்பரப்படுத்துவார்கள். இவையெல்லாம், இந்த ஜெபங்கள், இந்த ஆராதனைகள் எல்லாமே அக்கிரமம். அக்கிரமம் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகின்ற காரியமாயிருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே விளம்பரங்களுடன் கூடிய காணிக்கைகள், விளம்பரத்துடன் கூடிய நற்கிரியைகள் எல்லாமே அவருக்கு முன்பாக அக்கிரமமாய் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, சகோதரனுடன் ஒப்புரவாகாத காணிக்கை, ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்துமே கர்த்தரின் பார்வையிலே அக்கிரமமாயிருக்கிறது. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்து நான் செய்கிற எதையுமே, நான் ஜெபிக்கிற எதையுமே அவர் கேட்க மாட்டார். அருமையானவரே, கர்த்தரின் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 66 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து ஆராய்ந்து பாருங்கள். அடுத்ததாக தேவனை வருத்தப்படுத்தும் இன்னொரு அக்கிரமம் என்ன தெரியுமா? ஏசாயா 22ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 14 வரைக்கும் வாசிங்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாக மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலத்திலே தேவ பிள்ளைகள் மத்தியிலே பெருகி வருகின்ற காரியம் என்ன தெரியுமா? உல்லாசமான ஒரு வாழ்க்கை, புசிப்பும் குடிப்புமான சிந்தனைகள் இன்றைக்கு பெருகி வருகிறது என்றால் வேத எச்சரிப்பின்படி இன்றைக்கு அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது.
இன்னும் பாருங்க, ஜெப வேளை, வார்த்தைகளை கேட்பது, ஊழியம் செய்வது, சபை கூடுதலிலே பங்கு கொள்ளுதல், அனைத்து நேரங்களிலும் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பொழுதும், அருமையானவர்களே, எப்பொழுது ஜெபம் முடியும், எப்பொழுது பாஸ்டர் பிரசங்கத்தை முடிப்பார், எப்பொழுது இந்த சபை ஆராதனை முடியும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறவர்களாக காணப்படுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? உல்லாசம், பொழுதுபோக்கு, புசிப்பும் குடிப்பும் பற்றியதான சிந்தனை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமான அக்கிரமம் இருக்கிறதா ஆராய்ந்து பார்த்து அந்த அக்கிரமத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். இவை கர்த்தருடைய பார்வையிலே அக்கிரம செய்கையாய் இருக்கிறது என்று நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் புசித்து குடித்து உல்லாசமாய் இருக்கின்ற காலம் இது அல்ல. புசிக்கத்தான் வேணும், குடிக்கத்தான் வேணும். ஆனால் இதுவே நோக்கமும் தாகமுமாய் இருப்பது இந்த காலம் அல்ல. அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடும் புலம்பலோடும் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுத்து ஆத்தும பாரத்துடன் சபை கூடுதலிலே உறுதியாய் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டிய காலம் இந்த காலம். அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காலம் இந்த காலம். நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், பாருங்கள், கர்த்தர் சொல்லுகின்றார், எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று கர்த்தர் இயேசு கூறுகின்றார், எச்சரித்து கூறுகின்றார். அடுத்தது பாருங்க, லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று அவர் எச்சரித்து கூறுகிறார். அருமையானவர்கள், அதாவது பாருங்கள், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருசித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று நாம் விசுவசிக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்கிறோம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தமாயிருக்கிறோமா? ஆகவே எச்சரிப்புடன் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் ஆத்தும பாரம் கொண்ட ஒருவராக நாம் காணப்பட வேண்டும். சபைக்காக, உங்களை நடத்துகிறவர்களுக்காக, அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி நிற்பதை விட்டுவிட்டு, அருமையானவர்களே, இவ்வுலக சந்தோஷத்தை உல்லாசமாக நாம் அனுபவித்துக் கொண்டு நடப்போமாயின் நாம் சாகும் மற்றும் இந்த அக்கிரமம் நமக்கு நிவர்த்தி ஆவதில்லை என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? வாசியுங்க, ஏசாயா 57 அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசியுங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. ஆம், இங்கே நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி
அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. பார்த்தீர்களா அருமையானவர்களே? ஆம், நம்முடைய இருதயமானது பொருளாசை உடையவர்களாக நாங்கள் இருப்போமாயின் அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு அக்கிரமமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, பிரியமான பிள்ளைகளே, முன்னைய காலங்களிலே பெரும்பாலும் பாருங்கள், ஊழியர்கள் மத்தியிலே விசுவாச அதாவது இன்றைய காலங்களிலே நாங்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் ஊழியர்கள் மத்தியிலும் விசுவாச பிள்ளைகள் மத்தியிலும் பாருங்க, இந்த அக்கிரமம் இங்கே பெருகிக் கொண்டே இருக்கிறதை நாங்கள் மறுக்க முடியாது அருமையானவர்களே. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். அடுத்ததாக மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். குறித்து வைத்துக் கொண்டு வாசித்து பாருங்கள். மல்கியா 2:17. இங்கே பாருங்கள், உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வேதனைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசுகின்றார். ஆகவே உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க. இதை நீங்கள் அதிகம் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் அநேக காரியங்கள் இதை குறித்து கற்றிருக்கிறீர்கள். ஆகவே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாயிருக்கிறது என்று கர்த்தர் காணுகிறார். பின் ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமாயிருப்பது மட்டுமல்ல, நாம் அதிலே கவனமாயிருந்து கொண்டு நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாய் நாங்கள் இல்லாதபடி நாங்கள் சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஆகவே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தின் நினைவுதான் வார்த்தையாக மாறும். அது பின்பு கிரியைகளினாலே வெளிப்படும். பிறகு அது நம்முடைய கிரியைகள் நம்முடைய பழக்கமாக மாறும். அது பின்பு அழிவுக்கு நேராக நம்மை வழிநடத்தும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வந்த பாதையிலே நீங்கள் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கும் வழிகளை கண்டு அவைகளை விட்டு இன்றே அவரண்டை திரும்புங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய நாளிலே நமக்கு அன்போடு புத்தி கூறுகின்றார். அவர் உங்களை நித்திய ஜீவ பாதையிலே நடத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார், காத்திருக்கிறார். ஆகவே அதுவே நமக்காக அதாவது நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு திறந்து வைத்திருக்கும் ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு வழியாய் இருக்கிறது. புதிதும் ஜீவனுமாகிய ஒரு புதிய வழி. அதுவே அருமையானவர்களே நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே இந்த நிமிடத்தில் இருந்து பிறகல்ல, பின்பு அல்ல, நாளையல்ல, இந்த நொடி, இந்த நிமிடத்தில் இருந்து உங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாமல் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதத்திலே 143வது சங்கீதம் 10வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடியே நீங்கள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான
அந்த இருதயத்தோடும் கண்ணீரோடும் உங்கள் அந்நிதின ஜெபமாக அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான நாளிலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு அளித்த அந்த வாக்கு தத்துவத்தை இன்றைய புதிய இஸ்ரவேலராகிய நமக்கு அது உரித்தாக்கிக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் புதிய இஸ்ரவேலராக இருந்து அதற்றை நாம் உரித்தாக்கிக் கொள்ளுவோமாக. வாசிப்போம். இறுதியாக எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். யார்? அவருடைய ஜனமாகிய நாம். அதை எதிர்பார்க்கிறார். அவர்களை வழி நடத்துவேன், அப்பொழுது நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று சொன்னார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தம் புதிய இஸ்ரவேலராகிய நமக்காக அவர் தர காத்திருக்கிறார். ஆமென்.